திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. மைக்கே ஒரு கவலையே. இது ஒரு பெரிய தலைவர் முதலா வராரு, ரொம்ப சென்டிமெண்டா திருச்சிக்கு வராரு. அப்போ அந்த இடத்த சொன்னோடனே அறிஞர் அண்ணாவே இங்கதான் எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசைப்பட்ட தொகுதின்லாம் சொன்ன அந்த இடத்துல அவரு ஏற்கனவே இந்த வண்டியில இருக்கிற மைக்கு போக்குவரத்துலாம் நிறைய செக் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். இது என்னன்னா கூட இருக்கிறவங்க அந்த ஆர்கனைசர்ஸுடைய அனுபவம் இல்லாத தன்மையை தவிர இதை மற்றவங்க மேல காவல்துறை அந்த சைட்ல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு தாவேக தரப்புல இருந்தே சொல்றாங்க. தாவேக தரப்புல இது மட்டுமா சொல்லுவாங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. இப்போ சொல்றீங்களே பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி இவ்வளவு கத்துறாங்களே. ஏர்போர்ட்ல இத்தனை தொண்டர்கள் கேட்ட உடைச்சிட்டு உள்ள வரணும்னு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்ததா? ஏன் மீறினாங்க? இந்த மாதிரி மீறுறாங்க. ஏற்கனவே பல தடவை மீறி இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு அந்த இது தெரியல. பாவம் சின்ன பசங்க ரொம்ப ஸ்ரூடா இருக்காங்க. தன்னுடைய தலைவரை நடிகர் தானே, அந்த நடிகருடைய அட்ராக்ஷன்ல அவங்க சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கு அடிச்சு முடிச்சு இது தெரியும் தானே, காவல்துறைக்கு தெரியும் தானே. அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க, ஐஎஸ்லாம் அத்தனை விசாரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னுட்டு அதை மீறி ஒரு தலைவர் ஏர்போர்ட்ல இருந்து பேச போற இடத்துல நாகரிகமா எல்லாரும் நின்னாங்கன்னா அவர் நேரா வர போறாரு, பஸ்ல ஏற போறாரு, பேச போறாரு. தலைவரை ஏர்போர்ட்ல இருந்தே கூட்டு வர்றதுக்கு பிளைட்டுக்கிட்டே போயிட்டானுங்க, எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிக்கிட்டு. என்ன கேக்குறேன், இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் போலீஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்போ அந்த இடத்துல இருந்து போலீஸ் சரியா தப்பு, போலீஸ் செய்யறது சரியா தப்பு. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில இப்படி ஏர்போர்ட்டுக்குள்ள கேட்ட உடைச்சிட்டு உள்ள போக கூடாதுன்னு கூட தெரியாதவர்கள். அதனால என்னன்னா நம்ம போலீஸும் என்ன நினைக்கும்னா அதனால அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான்